ரவி, நான் சொல்கிறத கேளு ரவி. என் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நீ பணம் கொடுத்துருக்கேன்னு தெரியுது. பிஸ்னஸ் முன்ன மாதிரி இல்லை ரவி. இப்போல்லாம் ஃப்ளக்ஸு பேனர்னு போயிடுறாங்க. பெயிண்டிங் பக்கம்லாம் யாரும் வர்றதில்லை ரவி. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு ரவி, நான் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ரவி, நான் சொல்கிறத கேளு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உன் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். எதுவும் செஞ்சிடாது. எப்போ பார்த்தாலும் பணம் பணம். பலி, எங்க ஒரு கொலுசை காணும்? ஐயோ, என் கொலுசு காணுமே. அழாதம்மா, வேற ஒரு கொலுசு வாங்கிக்கலாம், சரியா? போனா போகட்டும்டா, விர்ரா. அழாதடா கண்ணா, அழாதம்மா. ஐயா, என் கொலுசு. இது ரொம்ப சென்டிமெண்டான கொலுசுப்பா. என் பொண்ணுக்கு அவள் அம்மா வாங்கி கொடுத்தது. உனக்கு ஏதாவது பண்ணணும். இந்தா, இதை வச்சுக்கோ. அப்பா, ஏண்டா, நம்மளுக்கு கிடைக்கிறதே 1-2 ஆர்டரு. அதையும் ஏன்டா இவ்வளோ மெதுவாக பண்ணுற? நான் முதலாளி எப்படி பார்த்தாலும் நம்ம அனுஷ்கா முதலாளி அதுவும் ஒன்று ரசிச்சு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னவோ போ. வாங்க அண்ணா, வாங்க. பார்க்கவே கன்றாவதியாக இருக்கான். வள்ளிமா இவனை கூட்டு வந்துருக்காங்க முதலாளி. அவன் இனிமேல் நம்ம கூட தானே வேலை செய்ய போகிறான். ஓ, உங்களோட இந்த அண்ணன் நல்லா தான் வரைகிறாங்க. ரோட்டில் கூட பெருசாக அனுமானம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்போ உண்மையாலுமே ரோட்டில் படம் வரைஞ்சி பிச்சை எடுக்கிறோம் தானா? என்ன முதலாளி, ரோட்டில் சாப்பீஸை பிடிச்சி படம் வரைனால ப்ரெஷ்ஷை பிடிச்சி படம் வர முடியுமா?
பரவாயில்லையே மாதிரி ஓரளவுக்கு நல்லா வரைஞ்சிருக்கானே. என்னத்த வரைஞ்சிருக்கேன்? என் அனுஷ்கா அளவுக்கு வருமா? பார்த்துக்கலாமாடா? உன் கிளியா என்னோட அனுஷ்காவான்னு? இந்தாப்பா. உட்காரு. இவர் ஒரு சாமியார். பிறந்த நாளாம். பெருசா போட்டோ வரைஞ்சி கோயிலில் வச்சு கும்பிடணுமா? அதான் கேட்குறாங்க. இதான் உன்னோட முதல் வேலை. நல்லா பண்ணு. என்னடா கண்ணா? அழாதடா கண்ணா. நேத்து வாங்கின லவ் பேர்ட்ஸ் தானே. புதுசா இடம் மாறினால செத்து போயிருக்கும். நான் சொல்றத கேளுமா, நம்ம வேற வாங்கிக்கலாம். சரியா? நாளைக்கு கண்டிப்பா புதுசா வாங்கிக்கலாம். சரியா? வாவ், வெரி குட். இங்க பாரு மாதிரி எப்படி வரைஞ்சிருக்கான்னு. மறுபடியுமா? ஆர்டர் மட்டும் நிறைய வரட்டும்டா. உனக்கு சம்பளத்தை நல்லா ஏற்றி தரேன். என்ன முதலாளி புதுசாக வந்தவனை ஏற்றி வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? என்னத்த வரைஞ்சிட்டியா? இங்கே பாருங்க முதலாளி. பார்த்துக்கலாமாடா உன் சாமியாரா என் சமந்தாவான்னு? பாவண்டா, இவன் ஒரு வாய் பேச முடியாதவன்டா. முதலாளி அவனால் உண்மையாலுமே பேச முடியலையா இல்லை பேச முடியாத மாதிரி அடம் பிடிக்கிறானு தெரியல. இவனுக்கெல்லாம் போய் நீங்கள் சம்பளம் ஏற்றி தரங்கிறீங்க. போங்க முதலாளி, போங்க. வெளியே எங்கேயா உட்காந்துருப்பான். அங்கே போய் பாருமா. பள்ளி உன்னை படம் வரையட்டுமா? ஹீரோனி எல்லாம் வரைகிறவங்க என்ன வரைய வேணாம். போ அவனே வரைய சொல்லு. பேய் மாதிரி வரைவான். அண்ணா என் பேர் வள்ளி. உங்க பேர் என்ன? ஓ, உங்க பேர் வேலா. எங்க அப்பா உள்ள இருக்காங்க, எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க. ஒரு வாரம் இங்க இருப்பேன், ஒரு வாரம் அங்க இருப்பேன். கோர்ட்ல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? உங்க அப்பா அம்மா எங்க? ஓஹோ, இவங்க தான் உங்க அப்பா அம்மாவா? இவங்க இப்ப எங்க இருக்காங்க? சாரி. பள்ளி என்னது? கண்டிப்பா வரையணும். ஓகேவா? சரிம்மா வள்ளி, வா நாம் போலாம். அண்ணா இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி. டேய், மாறி எங்கடா போனா? போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை என்ன காணும்? மரளே சொல்றா. போயும் பிடிச்சிருங்க பாருங்க. நல்ல ராசி உள்ளவனா. ஆளையும் மண்டையும் பாரு. என்னடா மாதிரி என்னாச்சு? ஹார்ட் அட்டாக்கா? சாமியாருக்கு சங்கு விட்டாங்க முதலாளி. செத்துட்டாரா? போட்டோ வாங்கி மாலையை போட்டாங்க முதலாளி. பணம் கொடுத்துட்டாங்கல்ல? அதெல்லாம் வந்துருச்சு. பின்ன என்ன, நம்ம வேலை முடிஞ்சது. போய் வேலையை பாடுறா. சரி முதலாளி. மாஸ்டர், ஒரு டீ போடுங்க. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே.
டேய் மாறி, எங்கடா அவன்? டீ சாப்பிட போயிருக்கான் முதலாளி. இங்க பாருடா. யார் நம்ம மேலேயே தானே? என் அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு வரைஞ்சிருக்கான். ஆனா அந்த மீசை டேய், மட்டும். இவனும் செத்துட்டான்டா. அப்ப அவன் வரைஞ்சவன்லாம் செத்து போயிடறான்னு சொல்றீங்க? ஆமாண்டா. முதல்ல அந்த லவ் பேர்ட்ஸ், அப்புறம் அந்த சாமியாரு, இப்ப இந்த எம்எல்ஏ. அது மட்டும் இல்லாம அவன் வரைஞ்ச படத்தெல்லாம் கூட பார்த்தேன். சிவாஜி, மைக்கேல் ஜாக்சன், பாலச்சந்தர் யாருமே உயிரோட இல்லையடா. அப்ப மைக்கேல் ஜாக்சன் செத்ததுக்கு இவன் தான் காரணம் சொல்றீங்களா? எனக்கு என்னமோ அப்படித்தான்டா தோணுது. ரைட்டு முதலாளி, அப்போ உங்களை யாராச்சும் டெஸ்ட் பண்ணிடுவோம். டேய், ஏன்டா நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பயப்படாத முதலாளி, சும்மா சொன்னேன். அவனை வந்து என்னை வரைய சொல்லுங்க, என்னை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். எதுக்குடா இந்த தேவையில்லாத ரிஸ்க்கு? முதலாளி, இந்த மாதிரியா மரணமா பார்த்துடலாம் முதலாளி. சரி, நீ போலாம். பரவாயில்ல, என் அளவுக்கு கிளாமர் இல்லைனாலும் ஓரளவுக்கு வரைஞ்சிருக்கான். சரி முதலாளி, நான் அப்படி கிளம்பட்டுங்களா? ஏய், எங்க போற? இங்கே தங்கிக்கோ. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இன்னைக்கு என் தலைவி படம் ரிலீஸ் ஆகுது, கம்பல்சரி நான் போயே ஆகணும். ஏதாவது ஆயிரப்போகுதுடா. ஏன் முதலாளி செத்துருன்னு பேப்பறீங்களா? முதலாளி, அப்படியே நான் செத்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் சாவேன். பாட்டுங்களா? பார்த்து போடா. ஆ. மாறியா? என்னடா மாறி, ஒன்றும் ஆகலையே? பத்திரமா வந்து சேர்ந்துட்டியா? அது மாறி என் கடையில் வேலை செய்கிறவன். நீங்க யாருங்க? என்னது, மாறி செத்துட்டானா? இப்பெல்லாம் ஃப்ளக்ஸு பேனர்னு போயிடுறாங்க. பெயிண்டிங் பக்கம்லாம் யாரும் வர்றதில்லை ரவி. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு ரவி, நான் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறேன். இதோ பாரு தங்கராஜ், பணம் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் வட்டியும் வரல, அசலும் வரல. நான் ஃபைனான்ஸ் மட்டும் இல்லை, கட்ட பஞ்சாயத்தையும் சேர்த்து டீல் பண்ணுறேன். அப்புறம் உன்னை செய்கிற மாதிரி வந்துடும், பார்த்துக்கோ. எப்பா, இந்த ஃபோட்டோ கொஞ்சம் சீக்கிரம் வரைஞ்சி கொடு. சாயங்காலத்துக்குள்ளே கொடுக்கணும்.
எங்கள் ஸ்கூலில் ஃபாதர்ஸ் டே எங்கள் அப்பா படத்தை வரைஞ்சி தரீங்களா? கண்டிப்பாக வரையணும், ஓகேவா?